அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. இந்த கதையின் மூலம் ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு தெரியும். ஏன்னா டெய்லி நம்ம இதை ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். டாக்ஸிக் பர்சன் அப்படின்னா என்னங்க? டாக்ஸிக் பர்சன்ஸ் அப்படின்னா தமிழில் நச்சு மனிதர்கள். இந்த நச்சு மனிதர்கள் யாராக வேணால் இருக்கலாங்க. நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், நம்ம குழந்தைங்களாக இருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல, இல்லை தொழில் செய்கிற இடத்துல, நம்ம நெய்பர்ஸாக இருக்கலாம், ஏன் மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், இந்த மாதிரி யாராக வேணால் இருக்கலாங்க. அவங்களோட அந்த டார்ச்சர் தான் பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு செய்யும். ஸோ இந்த நச்சு மனிதர்கள்கிட்டேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. ஒரு அற்புதமான கதை. சிறப்பாக பார்த்துட்டு உங்கள் புரிதல் தன்மையை என்னோட ஷேர் பண்ணுங்கள். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. நச்சு மனிதர்கள், டாக்ஸிக் பர்சன் அப்படின்னா கதை பார்க்குறதுக்கு முன்னால் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னாங்க, எப்போ பார்த்தாலும் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படி தமிழில் சொன்னால் உதாசீனப்படுத்திகிட்டே இருப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, கண்டு கொள்ள மாட்டாங்க, அலட்சியப்படுத்திகிட்டே இருப்பாங்க, நம்ம மனசு வருத்தப்படக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப ஒரு மனசு பார்த்திங்கன்னா வலிக்கிற அளவுக்கு செய்வாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, வச்சு செய்வாங்க, நம்மளை கழுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸில் ஏதோ ஒன்று நம்மளை செய்வாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸாக தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் வெளியில் இருக்கிறவங்கலாம் ஐயோ அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்களே, நீ தான் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு பேர் தான் டாக்ஸிக் பர்சன்ஸ், நச்சு மனிதர்கள்னு சொல்லுவாங்க. யாராக வேணால் இருக்கலாம். நம்ம உறவு முறையில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி செய்வாங்க. அந்த டாக்ஸிக் பர்சன்கிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஒரு கிராமம், ஒரு ஏழ்மையான குடும்பம். அந்த பையன் ஸ்கூலில் படிக்கிறான், நல்லா படிப்பான், நல்ல ஸ்போர்ட்ஸில் நல்லா ஃபஸ்ட்டு வருவான். அதனால் அந்த தமிழ் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த பையன் நல்லா படிக்கிறான், வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேண்டிய புக்கு, நோட்டு, பென்சிலு, பேனா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. அந்த பையனும் நல்லா படிச்சுட்டு வரான். திடீர்னு பார்த்திங்கன்னா அவனோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடுச்சு. தேர்வில், விளையாட்டில் எல்லாமே கம்மியாயிடுச்சு. உடனே அந்த தமிழ் ஆசிரியர் அவனை கூப்பிட்றாரு. என்னடா தங்காச்சு, என்னை நல்லா தான்டா படிச்சுட்டு இருந்தேன், உன் குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கு நீ நல்லா படிக்கணும்டா, நீ ஒரு நல்ல வேலைக்கு வரணும், நல்ல ஒரு தொழில் செய்யணும், ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், சார் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிங்கிறான். என்னடா ஆச்சு சொல்கிறா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவன் சொல்கிறான், சார் என் கூட இருக்கிற பசங்கள்லாம் உணவு சாப்பிடும் பொழுதோ, இல்லை விளையாடும் பொழுதோ, இல்லை பேசும் பொழுதோ என்னை ரொம்ப ஒரு அவமானப்படுத்துகிறாங்க சார், நான் என்ன செய்கிறதுனே தெரில, மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது, என்னால் இதிலேருந்து வெளியில் வர முடியல, அதனால தான் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் படிக்கவும் முடியல, விளையாடவும் முடியல அப்படின்னோடனே அந்த ஆசிரியர் சிரிக்கிறார். சிரிச்சு இதெல்லாம் ஒன்றுமே விஷயம் இல்லைடான்னு சொல்லிட்டு, சரி வா கிரவுண்டுக்கு போகலான்னு சொல்லி கிரவுண்டில் போய் கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுகிறாங்க. ஏன்னடா நம்ம ஒன்று கேள்வி கேட்குறோம், ஆசிரியர் ஒன்றுமே சொல்லியேன்னு சொல்லிட்டு இவனும் கூடவே போகிறான். ஒரு கல் எடுறா அப்படிங்கிறார். ஒரு சின்ன கல் எடுத்தான், கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுட்டு, இப்போ கல் எப்படி தெரியுதுன்னாரு. கல் மட்டும்தான் தெரியுது சார் அப்படின்னா. சரி ஓகே, ஒரு 5 அடி தள்ளி அந்த கல்லை வைக்கிறார். இப்போ என்ன தெரியுது அப்படிங்கிறார். கல்லும் தெரியுது, வெளியில் இருக்கிற நிகழ்வுகள், சூழ்நிலைகள் தெரியுது அப்படின்னா. சரி இப்போ கல்லை தூக்கி போட்டார். இப்போ என்னடா தெரியுது அப்படின்னாரு. எல்லாம் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னா. இவ்வளோ தாண்டா வாழ்க்கை அப்படின்னாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இந்த கல் மாதிரி தாண்டா நம்ம பிரச்சனை. நம்ம எப்போ அதை பக்கத்தில் நின்று உற்று நோக்கிட்டே இருக்கோமோ அந்த பிரச்சனை நம்மளை வச்சு செய்யும். அந்த பிரச்சனையை தூக்கி போடு, காலுக்கு கீழே வச்சு மெதி. அந்த பிரச்சனையை தூக்கி போட்டிங்கன்னா மற்ற சூழ்நிலைகள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்போ தாண்டா ஜெயிக்க முடியும். இதுதாண்டா வாழ்க்கை. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்காத. வாழ்க்கையில் ஜெயித்தவங்க, நல்லா வெற்றி அடைஞ்சவங்க, சாதனை பண்ணவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதையெல்லாம் ஜெயிச்சு தான் அவன் வெற்றி அடைகிறான். ஸோ இதுலேருந்து நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஓகே நம்ம இதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு கல்லை நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்குறோம், சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளை தூக்கி போடுறான். கதை முடியுதுங்க. இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது? ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துதுங்க.
கதை நீங்கள் சொல்லிட்டீங்க சார், பிரச்சனையை தூக்கி போட்டணும்னு சொல்லிட்டீங்க, ரியல் லைஃப்பில் நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. அற்புதமான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செயல்படுத்துங்க. 100% அந்த டாக்ஸிக் பர்சன்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஒரு ஈஸியான உங்கள் மனசுக்கு ஒரு பயிற்சி சொல்கிறேங்க. 6 விதமான பயிற்சிகள்: அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், கருணை தியானம், மகிழ்ச்சி தியானம். லிங்க் அட்டாச் பண்ணுறேன். சிறப்பாக பாருங்கள். உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனையை தூக்கி போடுற அளவுக்கு இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். என்ன சார் பயிற்சியில் தியானம்னு இருக்கே? தியானம்லாம் கிடையாதுங்க. ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ். நம்ம மனசை நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க. 3 விதமான செயல்பாடுகள் நடக்கும். 2 விஷயங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும். என்ன சார் அந்த 3 விதமான செயல்பாடுகள்? ஃபஸ்ட்டு விஷயம், அந்த டாக்ஸிக் பர்சன் நான் சொன்னேன் இல்லைங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, வச்சு செய்வாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க, அவங்க மாறுவாங்க. சார் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? 100% மாறுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இது நடந்தே தீரும். அது நடக்கலைன்னா 2வது விஷயம் நடக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம மனசு பாதிக்காத அளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வந்துடுவோம். ஃபஸ்ட்டாக 1 நடக்கும், இல்லைன்னா 2வது நடக்கும், 3வது ஒன்று நடக்குங்க. உங்களோட வளர்ச்சி பொருளாதாரமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பிரச்சனையை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களால் பிஸ்னஸ் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, ஒரு கான்சன்ட்ரேஷனாக எஃபிஷியன்ஸாக ஒரு வேலை கூட செய்ய முடியாது, 3 வேளை சாப்பிடவே முடியாது. ஆனால் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா, இந்த ஆழ்மன பயிற்சியானது இந்த 3 விஷயங்களில் கட்டாயம் 2 விஷயங்களை கொடுக்கும். இந்த டாக்ஸிக் பர்சன் நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் நம் மனசை பாதிக்காது. நம்மளோட வளர்ச்சி பொருளாதாரத்தில் ப்ளஸ் நம்மளோட உடம்பு மனசு நலமாக இருக்கும். இது 100% நடந்தே தீரும். செயல்படுத்தி பாருங்கள். ஸோ வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லைங்க. பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை எந்த கண்ணோட்டத்தில், எந்த பார்வையில், எந்த புரிதல் தன்மையோடு நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆழ்மன பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. 100% டாக்ஸிக் பர்சன் கிட்டேருந்து நீங்கள் விலகி நிற்கலாம். வாழ்க்கையில் நீங்கள் 100% சக்ஸஸ் ஆகலாம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான கதையோட நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.